ஓல்டு கண்டெஸ்டன்ட் எல்லாருமே பிபி ஹவுஸில் ரீஎன்டர் ஆகுறாங்க. அதாவது கெஸ்ட்டாக ரீஎன்டர் ஆகுறாங்க. ஆனால் இவங்கள எல்லாரும் பார்க்கும்போது கெஸ்ட்டு மாதிரியே தெரியல. ஃபஸ்ட்டு டே பிபி ஹவுஸ்குள்ள எப்படி வந்தாங்களோ அது மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. இவங்க என்னமோ டைட்டில் வின்னர் கப்பை எட்டி பிடிக்கிற மாதிரி எல்லார்கிட்டையுமே காம்படிஷன் பண்ணுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க, ட்ரிகர் பண்ணுறாங்க. நேற்று வந்து வியனா என்ட்ரு ஆனாங்க. அவங்க கெஸ்ட்டுன்னு சுத்தமாக மறந்துட்டு அந்த வீட்டு உள்ள பழையபடி ஃபஸ்ட்டு டே எப்படி பிஹேவ் பண்ணாங்களோ அதே மாதிரி சுற்றி திரியிறாங்க, எல்லார்கிட்டேயுமே ட்ரிகர் பண்ணிவிட்டு. இவங்கெல்லாம் வந்து நல்லா வீடியோ பிபி ஹவுஸை விட்டு போன பிறகு வெளியில் என்ன நடக்குது, யார் யார் எப்படின்னு அவங்கவுங்க கேரக்டர் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, எங்கே மிஸ்டேக் நடந்தது, யார் தப்பு பண்ணாங்கன்னு வீடியோவை நல்லா பார்த்துட்டு உள்ளே வந்து இவங்க எல்லாரையும் வந்து வச்சு செய்கிறாங்க. அதுக்கு தான் இவங்க எல்லாருமே உள்ளே வந்திருக்கிறாங்க. பட் எல்லார் எதிர்க்குமே சிரித்து சிரித்து பேசுகிறாங்களே தவிர, பட் அவங்கவுங்க ஸ்டைலில் யாரை எப்படி ட்ரிகர் பண்ணால் அவங்களுடைய கேரக்டர் வெளியே வரும்னு அதை நல்லா தெரிஞ்சுட்டு அவங்கவுங்கள ட்ரிகர் பண்ணுறாங்க. நேற்று மாட்டிருந்து வியனா கிட்ட விக்ரம், இன்னைக்கு வந்து கானா வினோத்தை வச்சு செய்கிறாங்க. யாராவது எப்படியாவது போங்க, இன்னும் கொஞ்சம் டேஸ் தான் இருக்குது, நான் எந்த ஃபைட்டுக்கும் வரல, எந்த ப்ராப்ளத்துலையும் இன்வால்வ் ஆகல, எதையும் டிஸ்கஸ் பண்ணலை, நான் அழகாக நைஸாக கலட்டிக்கிட்டு அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு திவ்யா போகிறாங்க. கானா வினோத்தோட மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, வெளியே போன எல்லா கண்டெஸ்டண்ட்டும் கெஸ்ட்டாக வந்தவங்க வீடியோவில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இங்கே எல்லாமே சொல்ல போகிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணோன்னு இவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால் என்னை எப்படியும் ட்ரிகர் பண்ணுவாங்க, டைட்டில் வின்னர் கப்பை நம்ம வாங்க முடியாத அளவுக்கு எல்லாமே பண்ணுவாங்கன்னு வெளியே சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே நினச்சி டென்ஷன் ஆகி அந்த டென்ஷனை வேறு விதமாக கானா வினோத் அங்கங்கே காமிச்சிக்கிட்டு சுற்றிட்டு வராரு. அரோராவுடைய மைண்ட் வாய்ஸ் யார் வேணாலும் கப்பு வாங்குங்க, அதாவது நான் சாண்ட்ராவுக்கு கூட விட்டு கொடுப்பேன், சபரிக்கு கூட விட்டு கொடுப்பேன், ஆனால் கானா வினோத்துக்கு மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு நைஸாக அவங்க கானா வினோத்தை பற்றி பேசி எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பற்ற வைக்கிறாங்க. சபரி மைண்ட் வாய்ஸ், ஐயோ என்னால் இதுக்கு மேலே நல்லவன் வேஷம் போட்டு டேஸை கண்டினியூ பண்ண முடியாது, இவ்வளோ டேஸ் நான் நல்லவனாக கண்டினியூ பண்ணதே அதிகம்னு அப்பப்போ அங்கங்கே சில இடத்துல அவருடைய ஒரிஜினல் கேரக்டர்ஸ் வெளியே வந்துடுது. சில சமயம் அவர் டென்ஷன் ஆகிறது, அவர் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறது எல்லாமே இப்போ வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அது ரொம்ப மற்றவங்க மாதிரிலாம் தொடர்ந்து இல்லை, சம்டைம் நம்ம வந்து பார்க்க முடியுது. நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க இவங்கள பற்றி? நான் நினைக்கிற மாதிரி நீங்களும் ஏதாவது நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.